அனைவருக்கும் வணக்கம். நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது ஆலினால் மேக்கர்ஸ் சேனல். இன்றைக்கி உங்களுக்கு நான் செஞ்சு காமிக்க போகிறது ஆரஞ்சு குல்ஃபி. அதற்கு தேவையான பொருட்கள் என்னென்ன அப்படின்ட்டு பார்த்துருவோம். 750 ml பால் எடுத்திருக்கேன். ஜீனி 1/2 கப்பு போட்டுக்கணும். பாதாம் பருப்பு ஒரு 15 எடுத்துக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவு எடுத்திருக்கேன். ஆரஞ்சு 3 எடுத்திருக்கேன். இப்போது ஆரஞ்சு குல்ஃபி எப்படி பண்ணலான்னு பார்ப்போம். இப்போ ஸ்டவ்வை ஆன் பண்ணிவிட்டு ஒரு பாத்திரத்தில் பால் ஊற்றி வச்சுருக்கேன். இப்போ நல்லா பாயில் ஆகி வரட்டும். இப்போது இதில் டாப் சைடு மட்டும் நம்ம ஸ்லைஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போது 2 ஆரஞ்சுமே நான் மேலே டாப்பில் ஸ்லைஸ் பண்ணி எடுத்துட்டேன். இப்போ நம்ம உள்ள அந்த பார்ட்டை நம்ம எடுத்துக்குவோம். இப்போது 2 ஆரஞ்சுலேயுமே உள்ள ஃப்ரூட்ஸை நான் எடுத்துட்டேன். இந்த பாருங்கள், இந்த மாதிரி இருக்கும். இந்த மாதிரி எடுத்தாச்சு. இதை இந்த மாதிரி மூடி போட்டு 1/2 மணி நேரம் நாம் ஃப்ரீசரில் வச்சிடணும். இப்போ நல்லா பால் நல்லா காஞ்சி வந்திருக்கு. இதில் நம்ம எடுத்து வச்சுருக்கிற சுகரில் பாதி அளவு நம்ம போட்டுப்போம். நெக்ஸ்ட்டு பாதாமை இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் இதோடு சேர்த்துக்கலாம். இப்போ ஃப்ளேமை ஹை ஃப்ளேமில் வச்சுருக்கேன். பால் இப்போ 1/3 சுண்டி வர வரைக்கும் நாம் பாயில் பண்ணிகிட்டே இருக்கணும். இப்போ பால் காஞ்சி வர்றதுக்குள்ளே நம்ம நம்ம எடுத்து வச்சுருக்கிற இந்த ஃப்ரூட்ஸை ஜூஸ் பண்ணி நம்ம எடுத்துக்குவோம். இப்போ ஜூஸ் எடுத்துட்டேன். இப்போது ஆரஞ்சோட தோலை நம்ம சீவி எடுத்துக்குவோம். இப்போ தோல் சீவிருக்கேன். இந்த 3 பீஸ் கூட போதும். இதை நம்ம பொடி பொடியாக கட் பண்ணிக்குவோம். இப்போது இதில் ஒரு பிஞ்ச் அளவுக்கு நாம் ஃபுட் கலர் சேர்த்துக்குவோம். இப்போ நல்லா 1/3 நல்லா சுண்டி வந்திருக்கு பால். இப்போ ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம நல்லா கூல் பண்ணிக்கலாம் அதை. இப்போது இந்த ஆரஞ்சு ஜூஸை நாம் இப்போ கொதிக்க விடணும். இப்போ இதில் ஆரஞ்சு ஜூஸ் கொதிக்கிறதுக்குள்ளேயே நம்ம 2 ஸ்பூன் சுகர் போட்டுக்கலாம். இதில் அடுத்தது நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற ஆரஞ்சு தோலை இதோட சேர்த்துப்போம். நெக்ஸ்ட்டு 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் மாவை சேர்த்துப்போம். இது ஹை ஃப்ளேமில் வைக்காமல் நம்ம மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கணும். இப்போது நல்லா திக்காக வந்திருக்கு. இப்போ நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு நல்லா ஆற வச்சுக்குவோம். இதை இப்போ நல்லா கூல் பண்ணியாச்சு. இப்போ ரெண்டையுமே நம்ம மிக்ஸ் பண்ணிக்குவோம். இப்போது நான் ஃப்ரீசர்லேருந்து இது ரெண்டையுமே நான் எடுத்துட்டேன். இப்போது இதில் உள்ள அந்த மிக்ஸை எடுத்து நம்ம இது ரெண்டுலேயும் ஃபில் பண்ணிக்குவோம். இப்போது ஃபில் பண்ணிட்டேன். இதை இந்த மூடி போட்டு மூடிட்டு ஓவர் நைட்டு நம்ம ஃப்ரீசரில் வச்சுருவோம். இப்போ பிளாஸ்டிக் ரேப் பண்ணிட்டேன். இப்போ ஓவர் நைட்டு நம்ம ஃப்ரீசரில் வச்சுப்போம். இப்போது ஓவர் நைட் ஃப்ரீசரில் வச்சாச்சு. இப்போ நம்ம கட் பண்ணி பார்ப்போம், எப்படி இருக்குன்ட்டு பார்ப்போம். இப்போது அருமையான ஆரஞ்சு குல்ஃபி ரெடி ஆகிடுச்சு. இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கோம். இதை நீங்கள் டைரெக்டாக அப்படியே எடுத்து சாப்பிட்லாம். அந்த ஆரஞ்சு ஃப்ளேவரோடு சாப்பிட்றதுக்கு ரொம்ப பிரமாதமாக அருமையாக இருக்கும். குழந்தைங்களுக்கெல்லாம் ரொம்ப பிடிக்கும் இது. இதே மாதிரியே நீங்களும் செஞ்சு பாருங்கள். நான் ஈஸியான மெத்தடில் தான் நான் சொல்லியிருக்கேன். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்ட்டு கமெண்ட் பாக்ஸில் போய்ட்டு உங்களோட ஒப்பீனியனை என்னோட ஷேர் பண்ணிக்கோங்க. ஆலினால் மேக்கர்ஸ் சேனலுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.